ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெயிட் லாஸ் அப்போ ஸ்வீட் சாப்பிட்ணும் அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி லட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு புரோட்டீனும் கிடைச்ச மாதிரி ஆச்சு, நல்ல விட்டமின்ஸு அதுக்கப்புறம் ஃபைபரும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. நான் பச்சை பயிறு, அதுக்கப்புறம் ராகி, கம்பு இதை நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஒரு துணியில் அடுத்த நாள் காலையில் ஒரு துணியில் போட்டு நல்லா கட்டி எடுத்து வச்சுட்டேன். நல்லா முளைக்கட்டி வந்ததும் ஒரு 2 டேஸ்க்கு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சுது அப்படின்னா வெளியே நல்லா காய வச்சுட்டு லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்ச நேரம் தான் வெயிலில் வச்சேன், ஏன்னா இங்கே வெயில் அடிக்கலை. சரி, அதுக்கப்புறம் நல்லா வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். பச்சை பயிர் மட்டும் லைட்டாக ஈரப்பதத்தோடு தான் இருந்தது, மீதியெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அது கூடவே முந்திரி, உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே லைட்டாக வறுத்துட்டு அது கூட போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பொடியாக வரும். நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த பொடியை கொட்டிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை நல்லா சூடு பண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். என்கிட்ட கொஞ்சமாக நெய் இருந்ததுனால நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். நான் இதை உதிரியாக தான் வைக்க போகிறேன், லட்டு பிடிக்க போகிறதில்ல. வீடியோக்காக மட்டும் லட்டு பிடிச்சிக்கிட்டேன். ஜாகரி பவுடர் அவங்கவுங்க ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். நான் குழந்தைக்கும் கொடுக்கறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஸ்வீட்டாக இருந்தது. இதை வீடியோக்காக ஒரு கொஞ்சம் லட்டு பிடிச்சி சாப்பிட்டாச்சு. மீதி நெக்ஸ்ட் டே எடுத்து அப்பப்போ எப்போல்லாம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கோ அப்போல்லாம் எடுத்து சாப்பிட்டுப்பேன். இதை ஒரு 3 டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணலாம்.